ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பாண்டிச்சேரி பிளாக் தான் பார்க்க போறோம். சேலம் மென்னங்குடி முனியப்பன் கோயில இருந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே கோயிலில் பொறுமையா பூஜை எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே பஸ்ஸை பொறுமையா மூவ் பண்ணோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டீரியர் லைட், லேசர், ஸ்மோக்னு எல்லாமே நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பஸ் எடுத்தோடைய டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆடிட்டு இருந்ததை பார்த்துட்டு அப்படியே கேபினுக்கு போய் டிரைவரை நல்லா விசாரிச்சுட்டு இருந்தேன். பாண்டிச்சேரியில எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் நல்லா இருக்கும்னு கேட்கலான்னு போனேன். ஆனால் டிரைவர் அண்ணாவும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரிக்கு, அதனால டிரைவர் அண்ணாவும் பெருசாக எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கேபின் ரைட்டை பார்க்கலாம். அப்படியே சேலத்தோட கொஞ்சம் அவுட்டருக்கு வந்து ஒட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உள்ள போய் ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் ஆடுறதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸர் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்பவும் கேபினுக்கு வந்து பார்த்தா பஸ் டோல்கேட் ரீச் ஆயிருந்துச்சு. அப்போ தான் முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்படியே பிளான் டிரைவர் அவன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கேபின் ரைட்டை பார்க்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸர் அதெல்லாம் பார்க்கலாம். தப்பு நடக்கக்கூடாதுன்னா அடிக்கல, தப்பு நடக்கும். ஆனால் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்து பார்த்தா நம்ம முருகன் கோயில் பக்கத்தில் ரீச் ஆயிருந்தோம். நம்ம சேலத்தில் இருக்க முத்துமலை முருகன் சிலை தான் உலகத்திலேயே உயரமான முருகன் சிலை. அப்படியே ஹைவேல இருந்து பார்க்கும்போது நம்ம முருகன் சிலை பயங்கர பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் தெரிஞ்சிச்சு. இந்த சிலையை 146 அடி உயரத்தில் வடிவமைச்சிருக்காங்க. மலேசியால இருக்க முருகன் சிலையை விட நம்ம முத்துமலை முருகன் கோயில் சிலை 6 அடி உயரமானது. மலேசியால இருக்க முருகன் சிலையை 140 அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க. அதை விட நம்ம முத்துமலை முருகன் கோயில் சிலை 146 அடி 6 அடி அதிகமாக அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு நைட் டைம் யாராச்சும் போயிருக்கீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம முருகன் சிலையை பார்த்து ரசிக்கலாம். ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலான்னு
அப்படியே முருகனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கோயில இருந்து கிளம்பிட்டோம். திரும்பவும் கொஞ்சம் தூரத்துலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடலூர்ல இருக்க ஃப்ரெண்டு வீடு தான் போயிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 15 நாங்கள் இந்த பிளானை லீவ் டைம்ல தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால பாண்டிச்சேரியில் ரூம் ரெண்டெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. 20K to 25K சொன்னாங்க. அதனால ஃப்ரெண்டு வீடு தான் பெஸ்ட்டுன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கே போயிட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம கேபின் ரைடை பார்க்கலாம். நெய்வேலி தெர்மல் பவர் ஸ்டேஷன் பக்கத்தில் நாங்கள் ரீச் ஆனோம். பவர் பிளான்ட்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறேன். நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து கொஞ்ச தூரத்தில் தான் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வடலூரில் இருக்க சத்யஞான சபைக்கு போனோம். இந்த இடத்த சுற்றிய வயசானவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே சத்திய ஞான சபைனும் சத்திய தர்மசாலைனும் இங்கே 2 இடம் இருக்குது. சத்திய தர்மசாலையை 23 மே 1867 நிறுவிட்டாரு. இந்த தர்மசாலையில ராமலிங்காடிகள் ஏற்றி வச்ச அடுப்பு இன்னும் அணையாம 157 வருஷம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க 3 வேளை சாப்பாடு ஒன்றும் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த ஞான சபைக்குள்ள எல்லாம் அமைதி தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் கொஞ்சம் கூட சத்தம் போடல. ஞான சபையை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோடி தான் நாங்கள் அடுத்த பிளான் பண்ணோம் எங்கே போகிறதுன்னு. பாண்டிச்சேரியிலேயே 2 நாள் சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைன்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் டே கடலூர் சூஸ் பண்ணோம். கடலூரில் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கடலூரில் பெருசாக எங்கேயும் பிடிக்கல. பூம்புகார் பீச் நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்கன்னு பூம்புகார் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் பூம்புகாருக்கு போகிற வழி ஃபுல்லாகவே பச்சை பசங்க இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் கேபின் ரைடை பார்க்கலாம். யாராச்சும் இப்படி பசங்க போகிற மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரிப்புக்கு போட்ட அமௌண்ட் இல்லாமல் தனியாக 2000 எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரோட்டில் யூஸ் ஆகும். எதுக்குன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேபினுக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஸ்பாட் வரலையான்னு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே வந்துட்டாங்கன்னு பார்த்தா ஆப்போசிட் சைடில் இதே டிரான்ஸ்போர்ட்டை சேர்ந்த இன்னொரு பஸ் வந்துச்சு. இதே கலரில் ஒரே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த பீச்சுக்கு என்ட்ரி பண்ணுறவங்களும் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. என்ன இப்போ தான் போனீங்க, என்ன திரும்ப வந்திருக்கீங்க, அது வேற பஸ் இது வேற பஸ்னு ஒரு வழியாக சொல்லி பதிய வச்சு என்ட்ரி போட்டுட்டு இங்கே பஸ்ஸை பார்க்கிங்கில் போட்டு அப்படியே பீச்சுக்குள்ளே போனோம். அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். போகிறப்போ ஃபிஷ் ஸ்டால்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. மீனோட ஸ்மெல்லும் கருவானோட ஸ்மெல்லும் ரொம்ப ஹெவியாகவே இருந்துச்சு. அப்படியே அதை தாண்டி போனால் இப்போ தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால பெருசாக பெரிய லுக்லாம் ஒன்றும் தரல. அப்படியே உள்ளே வந்து பார்த்தா பீச்சுக்கிட்ட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு பெருசாக இங்கே இல்லை. எவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தது இங்கே வேஸ்ட்டுன்னு தோணுச்சு. நீங்கள் யாராச்சும் பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்க பீச்சுக்கே போங்க. ஏன்னா உங்களுக்கு டைமும் மிச்சமாகவும் காஸ்ட்டும் மிச்சமாகவும் ஹாப்பினஸும் அதிகமாகும். இங்கே வந்ததுக்கு 1 மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு விளையாண்டு கிளம்பிட்டோம்.
அப்படியே இங்கேருந்து சீர்காழி கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். கோயிலுக்கு போய் பார்த்தா கோயில் நட சாத்தி இருந்துச்சு. கோவில் திறக்கிறதுக்கு நிறைய நேரம் இருந்துச்சு. அதனால வெளியே மட்டும் ஒரு வீடியோ ஷூட்டை போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே ரொம்ப நேரம் எந்த ஸ்பாட்டுக்கு போகலான்னு தேடி கூலையார் பீச்சில் ஒரு பீச்சை கண்டுபிடிச்சோம். நாங்கள் கூலையார் பீச்சுக்கு போகிற வழியில் ஒரு மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. இப்போ தான் கடலில் ஃபர்ஸ்ட் டைமாக மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் பார்க்குறேன். மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு லஞ்சையும் முடிச்சுட்டு நாங்கள் பீச்சுக்கு திரும்ப கிளம்பிட்டோம். இந்த பீச்சை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்ற இடத்துக்குலாம் போய் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. ஏன்னா அப்படியே ஒரு ஹிடன் ஜெம்மாக இருந்துச்சு. இந்த பீச்சை பார்த்தோட்டியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற லெவலில் ஹாப்பியானாங்க. ஏன்னா இந்த பீச்சில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. பஸ்ஸுக்கு பார்க்கிங் சார்ஜ் இல்லை, க்ரௌடு இல்லை, டைமிங் இல்லை, என்ட்ரி டிக்கெட் கூட இல்லை. ஒரு பீச்சுக்கு இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? ஒரு சைடு பார்த்தா ஃபுல்லாக கடல், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மணல், அதுக்கு முன்னாடி அப்படி நிறைய மரங்கள். பார்க்கறதுக்கே ஒரு எக்ஸ்ட்ராடனரியான வியூ தந்துச்சு. இங்கே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சந்தோஷமா விளையாண்டுதாங்க. நீங்கள் யாராச்சும் பீச்சுக்கு போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா பக்கத்தில் இருக்க நல்ல பீச்சா பார்த்து போங்க. எங்கேயும் தூரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போவாதீங்க. ஏன்னா அங்கேயும் கடல் தான் இருக்குது, இங்கேயும் கடல் தான் இருக்குது. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஃபேமஸான பீச்சுக்கு போனீங்கன்னா அங்கே க்ரௌடாகவும் இருக்கும், நிறைய விஷயம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால இந்த மாதிரி பீச்சை பார்த்து போனீங்கன்னா சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் யாராச்சும் இதே மாதிரி க்ரௌட் இல்லாத பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பீச் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கூலையார் பீச்சோட வியூவை கொஞ்சம் நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் இங்கே ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணதில்ல. கடல் அலை வரும்போது இந்த சிற்பி அடிச்சுட்டு வருது, அப்புறமேட்டு காணாமல் போயிருது. ஒரு சிற்பி எடுத்து டீப்பாக வாட்ச் பண்ணும்போது அந்த சிற்பிக்கு கால் இருந்ததை நோட் பண்ணோம். அப்படியே அலைகள் வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போயிருது. இதுக்கு முன்னாடி கடலுக்கு போயிருக்கேன், ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணுறேன். இது என்னன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டப்போ இது உயிர் நத்தன்னு சொன்னான். என்னைய மாதிரி யாருக்காச்சும் இப்போ தான் இந்த விஷயம் தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கூலையார் பீச்சில் ஷார்ட் ஃபிலிம், கப்பிள் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஷூட், ரிலாக்ஸிங்னு இந்த பீச் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். யாராச்சும் கடலுக்கு வந்தீங்கன்னா மஸ்ட்டு இந்த பிளேஸை விசிட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பீச்சை ஃபைனலாக ஒரு வீடியோ ஷூட் போட்டு கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்பலான்னு பஸ்ஸுக்கு போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு போயிட்டான். பாதி பேர்த்த பஸ்ஸில் காணோம். அவனுக்கு வந்து சேர்றதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் கழிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் திரும்பவும் வடலூர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் போகிற வழியில் 2 சைடும் வாய்க்காலில் தண்ணி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த கேபின் ரைடை கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். பாண்டிச்சேரி வீடியோவை இதோட ஆட் பண்ண லென்த்தாக போகன்றதுனால அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வைங்க. அப்படியே கடலூர் ட்ரிப்பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யார் படத்தையும் ஃபுட்பால் நோக்கம் இல்லை.